ஜனநாயகத்தில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி என்ன கேட்டால் எல்லாரும் மகான்கள் தான். ஜெயிலில் இருக்கிறவங்க கூட மகான் தான். விஷயம் என்னென்னா, அவன் மகான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்குள்ளே அமிர்த நாடி மகா உறக்க நிலையில் இருக்கிறது. அவன் இன்னும் விலங்குத்தன்மையிலிருந்து அவன் மேலவில்லை. கொஞ்சம் அதை பற்றி நினச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உண்மை பேசுவோமே, இறக்கப்படுவோமே, கோபத்தை அடக்குவோமே, கொடுமையை கைவிடுவோமே, பிறருக்கு உதவி செய்வோமே. இப்படி இந்த பில்டிங் பிளாக்ஸ்னு சின்ன குழந்தைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்கில் செங்கலாக இருக்கும். அது மாதிரி நம்ம பில்டிங் பிளாக்ஸ் வச்சு ஒரு பெரிய மகத்துவம் என்ற கட்டடத்தை கட்டலாம். அப்போது நம்ம சாகிறதுக்குள்ளே ஆழ்வார்கள் அளவு நாயன்மார்கள் அளவு ஆகாட்டி கூட ஒரு கால் மகான் ஆகலாமே, அரைக்கால் மகான் ஆகலாமே. ஏன் சார் 100% மகான் ஆகிட்டா கூட அது ஒரு பெரிய சாதனை அல்லவா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மகான் ஆகக்கூடிய வாய்ப்பு மனுஷனுக்கு மட்டும்தான், விலங்குகளுக்கு இல்லை. யானை அம்மா பெருசாக இருக்குது, யானை நான் மகானாகவே என்று நினைத்தால் முடியாது. அந்த நினைப்பதற்கு வராது. அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அதை செய்ய முடியாது. பசியாக இருக்கிற புலி முன்னாலே ஒரு மானை கொண்டு நிறுத்தினீங்கன்னா அடித்து தின்னுடும். வேண்டாம், ஜீவகாருண்யம் பார்ப்போம், இன்றைக்கி ஏகாதசி, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு புலி நினைக்குமா? புலிக்கு ஏகாதசியும் இல்லை, விரதமும் இல்லை, மன அடக்கம் இல்லை, பசித்தால் சாப்பிடும். அப்போ உணர்வுகளை அடக்க முடியாத விலங்கு குடும்பம். கோடான கோடி வகை விலங்குகள் இருக்கின்றன. சின்ன கொசு எறும்பிலிருந்து பெரிய யானை வரைக்கும் இருக்குது. மனிதன் ஒருவனுக்குத்தான் மன அடக்கம் என்பது சாத்தியம்.